கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு. நம்ம ஏழையா இருந்தாலும் சரி, நம்ம பணக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லாவிட்டாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ண நம்மள நினைச்சு வைத்திருக்கிறாரா. நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல அதுல 1வது வசனத்துல பார்க்கிறோம், தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் அவன் நினைத்தருளினாராம். பாருங்க, ஆண்டவர் நோவாவை மட்டுமல்ல, அந்த இடத்துல இருந்த எல்லா மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் நினைத்தாராம். மிருக ஜீவன்களே நினைக்கிற தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்த தேவன் நம்மளை நினையாது இருப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராகேல் பாருங்க, அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவரை நினைத்திருந்தாராம். அவளை நினைச்சதுனால ஆண்டவர் யோசேப்பை கொடுத்தார். இன்றைக்கும் கூட பலவிதமான அங்கலாய்ப்புனால என்னை யார் நினைவுக்க இருக்கா, எனக்கு யாருமே இல்லையே, யார் என்னை நினைத்து பார்க்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை நினைத்திருக்கிறாரா. அவர் உங்களை நினைச்சிருக்கிறதுனால நீங்க எதற்கும் கவலைப்படாம, எதை நினைச்சு சோர்ந்து போகாம, என்னை நினைக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மன தைரியத்தோட, ஆண்டவரே நீங்க என்ன நினைவு கூறுகிற தெய்வம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் மேல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவரை நினைச்சு நீங்க கூப்பிடுங்க. நம்ம சங்கீதம் 136 நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய தாழ்வில் ஆண்டவர் நம்மளை நினைவு கூர்ந்தாராம். நம்ம எங்கேயோ கிடந்தோம், எங்கேயோ ஆண்டவரை அறியாம தூரமா வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் நினைத்ததுனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒருவேளை மனிதர்களை நம்மளை மறந்து போகலாம், இவன் என்ன இருக்கான், இவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நம்மளை மனிதர்கள் மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் நம்முடைய அப்பா, அவர் தான் நம்முடைய பரம தகப்பன். உங்களை ஒருபோதும் அவர் மறக்க மாட்டார். அவருடைய உள்ளங்கைகள்ல உங்களை வரைந்து வைத்திருக்கிறதுனால எப்போதும் அவருடைய நினைவுல நீங்க இருந்து கொண்டே இருக்கிறீங்க. அவர் ஒருபோதும் உங்களை மறக்கிற தேவன் அல்ல, உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் முழுக்கவும் அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைக்க கூடாது, என்னை யார் நினைக்க இருக்கா, என்னை நினைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை என்று சொல்லி கலங்காதீங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் நம்மளை நினைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார்.